பாவம் என்று அறியப்படாத பாவம். பிரைஸ் தி லார்ட். குடிகாரரோடு சேராதே, பெரும் தீனியோரோடு சேர்ந்து கொண்டு அவர்களைப் போல புலால் உண்ணாதே. குடிகாரரும் பெரும் தீனியரும் முடிவில் ஏழைகளாவர் என்று நீதிமொழிகள் 23, 20 மற்றும் 21 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். பாவம் என்ற உடனேயே நம் நினைவிற்கு வருவது எல்லாமே பொய், திருடு, விபச்சாரத்தனம் போன்றவைதான். ஆனால் அன்பானவர்களே, பாவம் என்பதை அறியாமலேயே நாம் எல்லோரும் பாவம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆம், பெரும் தீனி உண்பது என்பது பாவம் என்று விவிலியத்தில் மிகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பெரும் தீனி என்றால் உடனே அதிகமாக சாப்பிடுவதுதான் பெரும் தீனி என்று அல்ல. மாறாக அந்த பெரும் தீனியின் மேல், அதாவது தீனியின் மேல் நமக்கு ஆசை இருந்தது என்றால் அது பாவம். சாப்பாடு ஒரு நாள் இங்க சாப்பிட தானங்க செய்யறேன், அதுல என்னங்க பாவம் இருக்குது? அதுல ஒன்றும் பாவம் இல்லையே என்று நாம் சொல்லலாம். ஆனால் விவிலியத்தின்படி ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அதற்கு பதிலாக உணவின் மேல் உள்ள அந்த விருப்பத்தை நம்மை ஆள்வதற்கு நாம் அனுமதித்தோம் என்றால் அதைத்தான் நாம் கிளட்டனி, அதாவது பெரும் தீனி என்று சொல்கின்றோம். ஆண்டவர் நாம் நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கணும், வற்றாத நீரூற்று போல இருக்கணும்னு தான் ஆண்டவர் சொல்றார். நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவரே நமக்கு உணவுகளை படைத்தவர். அப்படி இருக்கும் பொழுது அவர் எப்படி சொல்லுவார் நீ சாப்பிடாதுன்னு? ஆனா அந்த சாப்பாடு நம்மை ஆளுகிறது என்றால் நிச்சயம் அது ஒரு பாவம்தான். ஏனென்றால் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 19வது இறைவார்த்தையில் வயிறே அவர்களது தெய்வம் என்று சொல்கின்றார். என்றைக்கு உணவு நமக்கு தெய்வமாக மாறுகின்றதோ அப்பொழுது அது நிச்சயம் பாவம் தானே. அன்பானவர்களே, நாங்க சொல்லலாம், நான் இங்கே பாவம் செய்றேன், அது ஒன்றும் இல்லையே அப்படின்னு. நல்லா யோசிச்சு பார்ப்போம். சில பேர் எப்பொழுதும் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். இதை பிஞ்ச் ஈட்டிங் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல மிகவும் அழகாக நொறுக்கு தீனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு நம்ம நினைச்ச நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது. அதே போல தேவைக்கு அதிகமாக நாம் சாப்பிட்டு கொண்டிருப்பது. அது மட்டும் இல்லாம சில சமயம் வயிறு சொல்லும் போதும் அப்படின்னு. ஆனா நம்ம நல்லா டிவியை பார்த்துக்கிட்டு, இல்லாட்டி யார்ட்டையாவது பேசிக்கிட்டு, இல்லாட்டி மியூசிக்கை கேட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் கிளட்டனி தான். அன்பானவர்களே, இன்னைக்கு கட்டாயம் இதை சாப்பிட்டே ஆகணும், அதனால எனக்கு என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு இது உடனே வேணும் அப்படின்னு சொல்லி முடியாத அம்மாவையோ இல்லாட்டி மற்றவர்களையோ போட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பிள்ளைகள் அநேகம் இருப்பதை நாம் இந்த உலகத்தில் பார்க்கின்றோம். இவை எல்லாத்துக்கும் மேலாக நாம் செய்யக்கூடிய, நாம் அநேக தடவை நம்மில் அநேகர் செய்யக்கூடிய ஒரு பெரிய பாவம் என்னவென்று பார்த்தோம் என்றால் வேஸ்ட் பண்ணுவது. எனக்கு சாப்பிட பிடிக்கல, இல்லை இந்த டேஸ்டாவே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு போய் தூக்கி கொண்டு குப்பையில் கொட்டக்கூடியவர்கள் அநேகம் அன்பானவர்களே. இது எல்லாம் பாவம் என்று நாம் தெரிந்தவுடன் உடனே நாம் அதை விட்டு வெளியில் வர வேண்டும். இல்லாட்டினா என்ன தெரியுமா பண்ணும்? இது அப்படியே கரையான் புற்று போல மற்ற பாவங்களை மிகவும் எளிதாக செய்ய வைத்துவிடும். மற்ற பாவங்களை அடிக்கடி நாம் செய்து கொண்டிருந்தோம் என்றால் என்னத்துக்கு ஆகும்? கட்டாயம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் இழப்போம். நிச்சயம் நாம் நினைவுக்கு கூற வேண்டிய ஒரு காரியம் ஏசாவினுடைய வாழ்க்கை. அவன் மிகவும் அருமையான ஒரு எடுத்துக்காட்டு. சாதாரண ஒரு பயற்றம் கூலின் மேல் இருந்த ஆசையால் தன் தலைமகனுக்குரிய உரிமையை தன் சகோதரன் யாக்கோபுக்கு விட்டு கொடுக்க வேண்டியதாயிற்றே. அதே போல தொடக்க நூல் 25:34. இதே போல்தான் நாமும் கூட நம்மை அறியாமலே அநேக ஆசீர்வாதங்களை நாம் தடுத்து கொண்டிருக்கின்றோம் இந்த உணவின் மேல் உள்ள ஆசையால். ஆனால்
பரிதாபமான விஷயம் என்னவென்றால், இது பாவம் என்பதை நமக்கு தெரியாமல் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் அன்பானவர்களே. எனக்கு நான்வெஜ் சாப்பிடாம என்னால இருக்கவே முடியாது. இல்ல ஒரு 1/2 மணி நேரம் தானே எக்ஸ்ட்ராவா போறோம். பரவாயில்ல, அந்த கடையில பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். அங்கே போய் வாங்கலாம். எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்ட உடனே ஒரு ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். இதெல்லாம் டீ, காஃபி குடிக்காம இருக்கவே முடியாதுங்க. இதெல்லாமே அன்பானவர்களே, நம்முடைய உடம்பில் நமது உடலில் காணப்பட்டது என்றால், மனதில் நாம் இவ்வாறு சொல்லிக் கொண்டு இருந்தோம் என்றால், நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்வோம். பாவம், பெரும் தீனி, கிளட்டனி என்ற பாவம் நம்மை ஆட்கொண்டு இருக்கிறது என்று. இதை உடனே நம்மிலிருந்து எடுத்து விட வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? இதை எடுப்பதற்கு, இந்த பாவத்தை தவிர்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். முதலாவது காரியம், இப்படிப்பட்ட தவறுகளுக்காக நாம் முதலில் ஆண்டவரிடம் மன்னிப்பை வாங்க வேண்டும். இரண்டாவதாக, நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக உபவாசம் செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக உபவாசம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, நாம் ஜெபிக்க வேண்டும். எதன் மேல் ஜெபிக்க வேண்டும்? நமக்கிட்ட அந்த பழக்கமே கிடையாது அன்பானவர்களே. ஆனால் ஆண்டவர் ரொம்ப அருமையா சொல்றோம். போஜனத்தப்ப ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தாரு என்றெல்லாம் நம்ம சொல்றோமே. ஆனா என்றைக்காவது நாம் ஒவ்வொரு தடவையும் சாப்பிடும் பொழுது அந்த சாப்பாட்டின் மேல் கை வைத்து, இல்லாட்டினா மனசுக்குள்ளனால ஆண்டவரை ஒரே ஒரு செகண்ட், ஆண்டவரை இந்த சாப்பாட்டை கொடுத்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா என்று சொன்னோம் என்றால், அந்த சாப்பாட்டின் மூலமாக வரக்கூடிய பாவங்கள் நம்மை விட்டு ஓடியே போகும். ஆமேன். இதில் சந்தேகமே இல்லை அன்பானவர்களே. கடைசியாக, பசி எடுத்தால்தான் நம்ம சாப்பிட்றோம். நான் பசிக்காமலுமே நம்ம சாப்பிட்றதான் கிளட்டனி. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நமக்கு பசி இருக்க வேண்டும். பசிக்கும் பொழுதெல்லாம் சாப்பிடுவது போல, நாம் எப்பெல்லாம் நமக்கு தேவை ஆண்டவருடைய வார்த்தைகள் என்ற அந்த ஆன்மீக உணவு நமக்கு தேவையோ அந்த நேரம் எல்லாம் நாம் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். எதை? விவிலிய இறை வார்த்தைகளை. அதில் நாம் நாட்டம் கொள்வோம். ஆண்டவரே, உமது வார்த்தைகள் எனக்கு தேவை அப்பா. இந்த உணவு இல்லாமல் என்னால் உயிர் வாழ முடியாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து, ஒரு ஆசை வைத்து, நாம் அவற்றை ரெகுலராக நாம் படித்து கொண்டு மற்றும் ஜெபம் செய்து கொண்டு இருந்தோம் என்றால் வெகு எளிதாக இந்த பாவத்திலிருந்து நம்மால் வெளியில் வர முடியும். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, அப்பா, இதோ நான் விரயம் பண்ணின உணவுக்காக நான் உம்மிடம் வருகின்றேன். அந்த பாவத்தை நீர் மன்னித்து விடும். எத்தனையோ பேர் தகப்பனே அப்பா, இந்த உலகத்தில் சாப்பாடு இல்லாமல் தவிக்கும் பொழுது எனக்கு மிகவும் அருமையாக நீர் என்னை போஷித்து வருகின்றீரே. போஷிக்கின்ற ஆண்டவரே, உம்மை வேதனைப்படுத்தின நாட்களுக்காக என்னை மன்னித்து இனிமேல் இந்த தவறை செய்யாமல் இருக்க தேவையான அருளை தர வேண்டி உம்மை மன்றாடுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்.